Good evening students. Class ஆரம்பிக்கலாமா? Homework பண்ணீங்களா? ஏதாவது homework கொடுத்திருக்கேனா? Okay. Homework கொடுத்திருக்கேனா? கொடுக்கல. Very good. சரி. இப்போ we are going to see ellipse அடுத்த conic. அதுக்கு முன்னாடி I just want to know when you are ready to write a test in parabola. parabola ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான். அதுல என்னைக்கு டெஸ்ட் எழுதுறீங்க? எழுதணுமா வேண்டாமா? டியூஸ்டே எழுதுறீங்களா? பேரபோலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவீங்களா? ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான். பட் எக்ஸசைஸ் பேஸ்டா சில கொஸ்டின்ஸ் நம்பர்ஸ் மாத்தி கொடுக்கப்படும். சரியா? நம்பர்ஸ் மட்டும் மாறும். மற்றபடி உனக்கு புக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் நீ பண்ணிருக்கியோ அதே மாடல் கொஸ்டின்ஸ். சரியா? ரைட். இப்பவே சொல்லிட்டேன் கொஸ்டின் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். சில கொஸ்டின் புக்ல இருந்து எடுத்தாலும் சில கொஸ்டின் அது நம்பர் மாத்தி தான் கொடுப்பேன். சரியா? ரைட். இப்போ நம்ம எலிப்ஸ் பத்தி படிக்கலாம். எலிப்ஸ்ல வந்து நமக்கு முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ், ஹவு டு டிஃபைன் இட், ஐ மீன் ஹவு டு கெட் த டெரிவேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீ முதல்ல டெஃபினிஷன் படிச்சுக்கோ. பேஜ் நம்பர் 162ல எலிப்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் இருக்கு. The locus of a point in a plane whose distance from a fixed point bears a constant ratio less than 1. நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? eccentricity is less than 1. E less than 1 இருந்தா it is an ellipse அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அப்போ எப்பவுமே இந்த ஈக்குவேஷன் ஆஃப் an ellipse அப்படிங்கும்போது it is x square by a square plus y square by b square is equal to 1 அப்படின்னு இருக்கும். சரியா? இந்த எலிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாரு. இதுதான் மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும். இதோட மைனர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸா இருக்கும். மைனர்னா சின்னது, உனக்கே தெரியும். சென்டர் சி வந்து நமக்கு 0 0 த ஆரிஜின் அப்படின்னு எடுத்துட்டு எலிப்ஸ் வந்து இப்படி போகும் இல்லையா? இப்போ இது ஏ டேஷ், இது ஏ அப்படின்னு எடுத்தோம்னா இத வெர்டிசஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க பி, இங்க பி டேஷ், ஏ ஏ டேஷ், பி பி டேஷ், இதெல்லாம் வந்து வெர்டிசஸ் இல்லையா? இப்போ ஏ ஏ டேஷ் அப்படிங்கிறது மேஜர் ஆக்சிஸ், பி பி டேஷ் வந்து மைனர் ஆக்சிஸ், என்ன ஷார்ட்டா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் என்னது எலிப்ஸ் கூட நமக்கு தெரியும். எப்படி பண்ணுவோம் அது? அது இப்படி மாறி வரும். மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸா மாறும், மைனர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும். திருப்பி சென்டர் வந்து 0 0 த ஆரிஜின். இது ஏ, இங்க ஏ டேஷ், இங்க பி பி டேஷ். இதோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதுவோம். சரியா? இப்ப இந்த எலிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஒரு பேஜ் சொல்றேன். அந்த டயக்ராமை எப்போ நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பேஜ் நம்பர் 164 எடுத்துக்கோ. பேஜ் நம்பர் 164ல ஒரு டயக்ராம் இருக்கு இல்லையா? அது வந்து ஸ்டாண்டர்ட் எலிப்ஸ். இதோட டைரக்ட்ரிக்ஸ் வந்து இங்க போடுறாங்க. இங்க ஒரு டைரக்ட்ரிக்ஸ். சரியா? அப்போ அடுத்து என்ன கொடுக்கறாங்க? அதுல உனக்கு ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோ. ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ, இங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை இ. சரிதானே? போக்கஸும் அதே மாதிரி ரெண்டு போக்கஸ் இருக்கு. ஒன்னு எஃப்னு எடுக்கிறோம், இன்னொன்னு எஃப் டேஷ்னு எடுக்கிறோம். எஃப் வந்து நமக்கு ஏஇ 0, இங்க மைனஸ் ஏஇ
0. சரியா? இது அதே மாதிரி வெர்டெக்ஸ் பார்த்தேன்னா இங்க -a0, இங்க a0. இந்த டயக்ராம் நீங்க ஞாபகம் வச்சா போதும். ஃபோக்கஸ் வந்து ஒரு பக்கம் AE0, அது ஃபோக்கஸ் அப்படிங்கறதோட ப்ளூரல் என்ன சொல்றாங்க? ஃபோசை அப்படின்னு சொல்றோம். சரியா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இந்த டைரக்ட்ரிக்ஸ் வந்து எங்க கட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சு பாரு. இது வந்து x is equal to -a/e அப்படிங்கும்போது இந்த பாயிண்ட் -a/e 0வா இருக்கும். இங்க இந்த பாயிண்ட் வந்து a/e 0வா இருக்கும். சரிதானா? அடுத்தது, what is the relationship between a square and b square அப்படின்னு பார்த்தேன்னா, b square is equal to a square into 1 minus e square. நமக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? e is less than 1. அப்ப e square automatically less than 1. இந்த டயக்ராம் நீங்க ஞாபகம் வச்சிட்டேன்னா போதும். you can do everything. f f dash are two foci. சரியா? அது எப்படி இருக்கும்? ae 0, அடுத்த சைடு -ae 0 அப்படின்னு இருக்கும். ஃபோக்கஸ் அப்படின்னாலே ae 0. அடுத்தது இந்த ரிலேஷன்ஷிப் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் e ஸ்கொயர். நமக்கு முதல்ல டெரிவேஷன் கொடுக்கும் போதே சொல்றாங்க இட் இஸ் நாட் இன்க்ளூடட் ஃபார் த டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. நமக்கு ஒன்னே ஒன்று என்ன தெரியும்? fp பை, அதாவது ஃபோக்கஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து மூவிங் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் fp பை டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து வரையக்கூடிய அந்த பெர்பெண்டிகுலர், தட் இஸ் pm. அப்ப fp பை pm is equal to e அப்படின்னு தெரியும். e is less than 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சா போதும். இது போக நமக்கு புக்ல ஏதாவது டேப்லெட் காலம் கொடுத்திருக்காங்களா பாரு. எலிப்ஸ் முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு டேப்லெட் காலம் கொடுப்பாங்க யூஸ்வலா. அந்த டேப்லெட் காலம் புக்ல இல்லைன்னா ஐ ஷால் கிவ் யூ. End of the class I shall give you that tabular column. Just like parabola நமக்கு வந்து இருக்கும். parabola கூடவே கொடுத்திருக்காங்களான்னு ஒரு தடவை பார்க்கலாம். இல்ல, parabola அப்புறம் வெறும் parabola கொடுத்திருக்காங்க. இப்போ உனக்கு எலிப்ஸுக்கு கொடுக்கறது நான் தரேன். சரியா? எலிப்ஸுக்கு இதே மாதிரியான ஒரு டேபுலர் காலம் இந்த ஸ்டாண்டர்டா இருக்கிற 2 parabola-க்கும் நான் தரேன். சரியா? அடுத்து என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தா லென்த் ஆஃப் த லேட்டர். இதோட டெஃபினிஷன்ஸ் வரிசையா கொடுத்துட்டு இருக்காங்க. பேஜ் நம்பர் 164ல இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ். அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. சரியா? மார்க் பண்ணிட்டே வா. அதுதான் நான் புக்கை வச்சுட்டு உனக்கு பேஜ் நம்பர் சொல்லிட்டே வரேன். உனக்கு நீ ரெஃபரன்ஸ் போனா டெஸ்ட்னு போனேன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கிறேன்னா இதெல்லாம் ஒரு தடவை பாத்துக்கணும். சரியா? முதல்ல ஃபோக்கஸ்னா என்ன? ஃபோக்கஸ் இஸ் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டினோட்டட் பை f1. f1 ரெண்டு இருக்கு. ஒன்னு ae 0, இன்னொன்னு என்ன சொல்றோம்? -ae 0. டைரக்ட்ரிக்ஸ் என்ன? x is equal to a/e. அடுத்து மேஜர் ஆக்சிஸ் வந்து it is the y axis. Sorry, it is the x axis, that is y is equal to 0. Minor axis is the y axis, which is x is equal to 0. Then center வந்து 0 0. End points of the lattice rectum அப்படின்னு சொல்லி சொன்னா and length of the lattice rectum. End points எதுமா? End points of the lattice rectum எதை சொல்லுவோம் நம்ம? சொல்லு. அது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு. x is equal to ae அப்படிங்கறதையும் நம்ம x ஸ்கொயர், அது சொல்யூஷன், ஐ மீன் அந்த டெரிவேஷன் வேணுமா உனக்கு? இல்ல உனக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறியா? பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதுமா? டெரிவேஷன் காட்டணுமா? டெரிவேஷன் புக்ல இருக்கு. அதை ஒரு தடவை நோட் சும்மா பாயிண்ட்ஸ் பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஈஸி. அப்ப எந்த பாயிண்ட் இப்போ பாருங்க, பேஜ் நம்பர் 165ல அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது பாரு. செகண்ட் தேர்ட் லைன் அந்த ஈக்குவேஷன் முடிஞ்ச உடனே y is equal to plus or minus b square by a. அடுத்து என்ன சொல்றாங்க? L1 L' are the end points of the lattice rectum. L1 வந்து ae, b square by a and L dash is minus ae by ae, minus b square by a. Length of the, I mean end points. End points போது அப்ப அதோட லென்த் எப்படி இருக்குமா? இந்த பக்கம் ஒரு b square by a, அந்த பக்கம் ஒரு b square by a, therefore 2b square by a is the length of the lattice rectum. சரியா? அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சோம்னா போதும். length of the lattice rectum. முதல்ல lattice rectum ஈக்குவேஷன் எழுது. என்ன lattice rectum ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் என்னமா? ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிருக்காங்களா? length of the lattice rectum மட்டும் தான் கொடுத்திருக்காங்க.
equation is given somewhere. சரி, அப்போ முதல்ல வந்து length of the lattice rectum எழுதிக்கலாம். Length of the lattice rectum is equal to 2b square by a. ஒரு பக்கம் ஒரு b square by a, இந்த பக்கம் ஒரு minus b square by a இருக்கும்போது அந்த length வந்து b square by a. Therefore it is 2b square by a. அடுத்து vertices அப்படிங்கிறது 4 vertex நம்ம சொல்றோம். இந்த a dash b b dash 4 வந்து vertices. அடுத்து focal distance as usual what we defined in the parabola. The distance between the distance of a point from the focus is called the focal distance. அடுத்து focal chord னா என்ன? The chord that passes through the focus is called the focal chord. அடுத்து special property ஒன்னு சொல்றாங்க. ஒரு second focus இருக்கு, ஒரு second directrix இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. அது நம்மளே பண்ணியாச்சு. parabola-க்கு ஒரே ஒரு focus, ஒரே ஒரு directrix. ஆனா இங்க நம்ம ரெண்டு focus, ரெண்டு directrix வச்சு பண்ண போறோம். So it is a special property. அடுத்து lattice, அதாவது equations of the lattice rectum எப்படி இருக்கும்? x is equal to ae, ரெண்டு lattice rectum இருக்கு, x is equal to ae and x is equal to minus ae. இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டோம்னா நம்ம we can easily solve the problem. சரிதானா? வேற ஏதாவது சொல்லணுமா? ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? எழுதணுமா? ஞாபகம் இருக்கு. அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எக்ஸாம்பிள்ஸ் வேணுமா? எக்ஸென்ட்ரிசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. E is equal to root of 1 minus b square by a னு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம டைரக்டா நம்ம ஞாபகம் வைக்கணும்னு தேவையில்லை. ஏன் தெரியுமா? நமக்கு எப்படி அது எதுல இருந்து கிடைக்குது பாரு. b square equal to 1 minus e square. சாரி, a square into 1 minus e square. அப்ப என்ன ஆகும்? b square by a square is equal to 1 minus e square. e square எங்க தூக்கி போடு, b square by a square அங்க தூக்கி போடு. Therefore e square is equal to 1 minus b square by a square. Therefore e is equal to square root of 1 minus b square by a square. அதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஈஸி இல்லையா? e square நமக்கு டைரக்டா கண்டுபிடிக்க ஞாபகம் இல்லாட்டது ரொம்ப ஈஸி ஞாபகம் வைக்கிறது. 1 minus b square by a square வந்து ஈஸி. அதர்வைஸ் ஆல்சோ தெரியல அப்படின்னா ஞாபகம் வைக்க முடியலன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து சில சமயம் நான் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருக்கும்போது டவுட் வரும். ஒரு டவுட், ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயரா, பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரா? அப்ப இது மாதிரி போட்டு பார்ப்பேன். அதனாலதான் அதே விஷயத்த உங்களுக்கும் சொல்றேன். சரியா? சம்ஸ் போயிடலாம். அதர் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இட் இஸ் ஹியர் இல்லையா? இதுக்குள்ள டேப்லெட் காலம் மட்டும் எழுதிக்குவோம். அப்புறமா எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாத்துருவீங்க இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்லணுமா? எக்ஸாம்பிள் போடணுமா? எக்ஸசைஸ் சம்ஸ் போடணுமா? ஓகே, குட். பேஜ் நம்பர் 181ல எக்ஸசைஸ் 4.2. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த அதாவது ஹவு டு சேஞ்ச் த ஆர்ஜின், சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜின் பத்தி நம்ம பேசவே இல்லை. சப்போஸ் 0,0ங்கிற சென்டரை வந்து HK அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம மாத்திரம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. ஈக்குவேஷன் எப்படி மாறும்? x மைனஸ், இது வந்து இந்த இடத்துல x மைனஸ் h வரும். ஸோ x மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் k த ஹோல் ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு மாறும். when இது வந்து எதுக்கு? சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜினுக்கு. இந்த 0,0ங்கிற ஆர்ஜினை இந்த சென்டர் வந்து HK இருந்தா ஈக்குவேஷன் இப்படி மாறும். அவ்வளவுதான். பேரபோலாக்கு இது பண்ணிருக்கோம். அதனால இதுவும் பண்ண தெரியும் இல்லையா? சம்ஸ் ஒரு 4 சம் போட்டான்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்குவோம். 4.2ல ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் an ellipse if one of the foci is 0 minus 1, the corresponding directrix is 3x plus 16 equal to 0 and e is equal to 3 by 5. Eccentricity less than 1 தெரியும். அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. Let us write it whatever is given.
இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. கேட்டிருக்கிறது என்ன? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுதியாச்சா? செய்ய ஆரம்பிக்கலாமா? சரி, இப்ப பேரபோலா நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லு இங்க என்ன செய்யணும்னு. ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x2/a² + y2/b² = 1 அப்படிங்கிற ஃபார்ம்ல ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வழி? என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, இது என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம என்னெல்லாம் நமக்கு வேணும்? ஆக்சுவலா மூவிங் பாயிண்ட் வேணும் இல்லையா? F கொடுத்துட்டாங்க. சோ லெட் P x y be the moving point. And PM be the perpendicular from P to the directrix. சரிதானா? நம்மளோட கண்டிஷன் என்ன? FP by PM is equal to E. அதான் நம்மளோட கண்டிஷன். FP நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? F தெரியும், P தெரியும். கண்டுபிடிக்கலாமா? அப்போ FP is equal to, அல்ல FP ஸ்கொயர் போடலாம். FP ஸ்கொயர் is equal to x minus 0 the whole square. இது வேணா நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அதாவது FP by PM the whole square equal to E square அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே FP ஸ்கொயர் போடு. 0 minus x minus 0 the whole square plus y plus 1 the whole square. இது FP ஸ்கொயர். இப்போ PM ஸ்கொயர் எப்படி போடுவோமா? PM ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? PM ஸ்கொயர் is equal to, சொல்லுங்க, ஒரு லைன்ல இருந்து பெர்பெண்டிகுலர் போட்டோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அது எப்படி நம்ம எழுதுவோம்? 3x அந்த லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் 3x plus 16 by square root of 3 square plus 0 square. ஏன் 0 ஸ்கொயர்? இங்க y இல்ல, y ஓட கோஎஃபிஷியன்ட் 0. அதனால x ஸ்கொயர் plus y ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர்னு போடுவோம் அந்த இடத்துல இல்லையா? ax plus by plus c by square root of a square plus b ஸ்கொயர்னு போடுவோம் இல்லையா? therefore FP square by PM square equal to E square implies that FP square போடு, it is x square plus y plus 1 the whole square by, இது எழுது, 3x plus 16. அப்படி இல்லைன்னா கூட இன்னொன்று செய்யலாம் நம்ம. FP square by PM square is equal to 3/5 the whole square. எழுதிக்கலாமா? சால்வ் பண்ணு. If you want you can start writing. இத வந்து நான் வேற ஒன்றும் செய்ய போறதில்ல. FP ஸ்கொயர் by PM ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ண போறேன், பின்ன சால்வ் பண்ண போறேன், அவ்வளவுதான். இங்க 9/25 எடுத்துட்டு சால்வ் பண்ண போறேன், அவ்வளவுதான். So this implies that FP square by PM square equal to 9/25, which implies that 25 FP square equal to 9 PM square, which implies that 25 into FP square என்ன? இங்க இருக்கு x square plus y square plus 2y plus 1 is equal to 9 into PM square இங்க இருக்கு எனக்கு 3x
plus 16 by பாரு 3 square வந்து 9 இல்லையா 9 க்கு திருப்பி ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா I'll get only 3 isn't it அது pm ஸ்கொயர் சாரி pm ஸ்கொயர் எப்படி வரும் இதுக்கு ஸ்கொயர் பண்ணுவோம் pm க்கு தான் அந்த ஈக்குவேஷன் சோ இங்க ஸ்கொயர் பண்ணிருப்போம் சோ இதோட ஹோல் ஸ்கொயர் வரும் which implies that 25 into x square plus y square plus 2y plus 1 is equal to 9 cancel ஆயிடும் so 3x plus 16 the whole square simplify பண்ணா we'll get the equation 25x square plus 25y square plus 50y plus 25 இது அப்படியே expand பண்ணு minus 9x square minus 256 இங்க இந்த சைடு நம்ம தூக்குறோம் இல்லையா 48 into 2 therefore it is 96 a plus b the whole square form use பண்றோம் a square plus b square plus 2ab is equal to 0 இப்போ இது ரெண்டையும் combine பண்ணு you will get 16x square plus 25y square plus minus 96x plus 50y plus 25 equal to 0. That's it. Equation தான் கேட்டிருக்காங்க நம்ம முடிச்சிட்டோம் புரிஞ்சுதா பேசிக் கான்செப்ட்ல இருந்து தான் பண்றோம் புரிஞ்சிருக்கா இல்லையா எங்கயா டவுட் இருக்கா டவுட் இருக்கா எந்த ஸ்டெப்பாவது புரியாம இருக்கா எனக்கு கேட்கல நீங்க பேசினது மைக் ஆன்ல இருக்கா பாரு ஓகே தேங்க்யூ இந்த 256 விட்டுட்டோம் இல்லையா 256 மைனஸ் அப்ப இந்த இடத்துல மைனஸ் 25 சப்ட்ராக்ட் பண்ணு 132 ஈக்குவல் டு 0 அதாவது லைக் டேர்ம்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணோம் ஒரு சைடு பண்ணிட்டுமா
அடுத்த क्वेश्चन இது மாதிரி கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. உனக்கு E கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தா இத ஃபோக்கஸ் வந்து f dash னு வெச்சுக்குவோம். let the foci be f and f dash. சரிதானா? f வந்து என்னது? ae0. f dash வந்து -ae0. ரெண்டுத்துக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து f dash which is equal to 2e. We know that f dash equal to 2ae, which implies that f dash எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 minus 0 the whole square, that is square root of 2 minus 0 the whole square, so 2 square which is 4. இப்போ -1 minus of -1, அப்போ plus 0 இல்லையா? plus 0 is equal to 2ae, which implies that இது என்ன? 2. 2ae equal to 2, which implies that ae is equal to 1. சரிதானா? This implies that ae is equal to 1, which implies that e ஓட வேல்யூ தெரியும். a into half is equal to 1, which implies that a is equal to cross multiply பண்ணு 2. a ஓட வேல்யூ தெரியும், எனக்கு e ஓட வேல்யூ தெரியும். Now I can find out the value of b. Therefore b square equal to a square into 1 minus e square, which is equal to 4 into 1 minus 1 by 4, which is equal to 4 multiply பண்ணா 3 by 4, 4 cancel ஆச்சுனா 3. அப்ப a square equal to 4, b square equal to 3. நமக்கு சென்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சென்டர்னா எங்க இருக்கும்? மிட் பாயிண்ட் ஆஃப் f dash. Center is the midpoint of f dash. அப்ப f dash ஓட midpoint எப்படி கண்டுபிடிப்போம்? Therefore C is 2 plus 0 by 2, which is 1. என்ன எழுதிக்கோ? 2 plus 0 by 2 minus 1 by 2, which is 1 comma minus 1. சென்டர் என்னவா மாறிடுச்சு? இப்போ நமக்கு 1 minus 1 மாறிடுச்சு. புரியுதா? 0 0ல இருந்த சென்டர் 1 minus 1 மாறி இருக்கு. இப்போ AB values தெரியும். இப்போ therefore the equation of the ellipse is எந்த ஃபார்ம் எடுக்கணும்? இது HK ன்னு எடுக்கணும். நீ இந்த ஃபார்ம் எடுக்கணும். அப்போ x minus 1 the whole square by a square எவ்வளவு? a is equal to 2 ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? and b square is equal to 3 ன்னு வச்சிருக்கோம். அப்ப a square போது it is 2 square plus y minus of minus 1 plus 1 the whole square by 3. ஏன்னா b square is 3 இல்லையா? b square is 3 equal to 1, which is the required equation. அப்படின்னு எடுத்துடலாம். ரெண்டு பாயிண்ட் இங்க யூஸ் பண்றோம். f dash ஓட மிட் பாயிண்ட் தான் நமக்கு சென்டரா இருக்க முடியும். f dash கண்டுபிடிக்கிறது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றோம். f dashனா என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 2ae. உனக்கு தெரியும் f வந்து பாரு, f வந்து ae0, இந்த பக்கம் minus ae0. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் ae, இது ஒரு ae. அப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் 2ae. இது பேசிக் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் செய்றோம். That's it. புரிஞ்சுச்சா?
அடுத்த क्वेश्चन போலாமா? சரி, அடுத்த क्वेश्चन பாரு என்ன கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோக்கஸையும் சேர்த்து ஃபோசை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் தட் பிளஸ் ஆர் மைனஸ் 30? ஒன்னு வந்து பிளஸ் 30, அடுத்தது மைனஸ் 30 இல்லையா? அதே மாதிரி நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபோக்கஸ் வந்து, ஐ மீன் அந்த டயக்ராம் வந்து எப்படி இருக்கும்? வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க பிளஸ் ஆர் மைனஸ் 50. அப்போ ஒரு பக்கம் +5, இன்னொரு பக்கம் -5. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கே தெரியும், இங்க +50 எடுத்தேன்னா இங்க -50 எடுத்தேன்னா வெர்டிசஸ் அப்படிங்கும் போது இது ரெண்டும் இப்படி கனெக்ட் ஆகும். அப்ப நமக்கு சென்டர் என்னவா இருக்கும்? சென்டர் என்னவா இருக்கும் இந்த எலிப்ஸுக்கு? ரெண்டு பக்கம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். மைக்கே எல்லாம் பேசுறீங்க. 0 இருக்கும். 0 இருக்கும் இல்லையா? அப்ப அதை நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ணோம். எப்படி மென்ஷன் பண்றது? அதாவது A', சாரி இங்க A எப்போ வந்து பாசிட்டிவ் சைடு A, இங்க A' அப்படின்னா வெர்டிசஸ் are A50 and B -50. Therefore, the center is 5 plus 5 by 0 by 2, 0 plus 0 by 2, which is equal to 0, 0. இது தெரிஞ்சிட்டாலே போதும், நமக்கு பாதி வேலை முடிஞ்சாச்சு. சரியா? இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? FF' கண்டுபிடிக்கலாம் இதுல இருந்து இல்லையா? அதாவது நமக்கு what is F? F is +30 and F dash is -30 இல்லையா? நமக்கு தெரியும் நல்லா, இது AE minus AE இல்லையா? AE equal to 3 and minus AE equal to -3 இல்லையா? அப்ப AE equal to 3. நமக்கு A வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? இதுல A கொடுத்திருக்காங்களா? A வேல்யூ தெரியுதா நமக்கு இதுல? இல்லையா? ஏன்னா என்னது? அதனால டயக்ராம் பாரு. A is equal to 5 இல்லையா? A கொடுத்துட்டாங்க. A is equal to 5 இல்லையா? Therefore, இது என்னது? AE. So, AE is equal to 3. Therefore, what will be E is equal to? E equal to 3 by 5 இல்லையா? புரியலையோ? புரிஞ்சிச்சா? AE னா என்ன? இங்க ஃபோக்கஸ் வந்து என்னது? ஃபோக்கஸ் இஸ் AE 0 தானே? இது வந்து AE 0, இது -AE 0. அப்ப என்ன அர்த்தம்? therefore AE is equal to 3. therefore இது கூட சொல்லலாம் நீ. this implies that E is equal to 3 by A, which is equal to 3 by 5 இல்லையா? அப்ப E வேல்யூ தெரியும் நமக்கு, A வேல்யூ தெரியும். என்ன கண்டுபிடிக்கலாம்? Aயும் Eயும் தெரிஞ்சா என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம? B square கண்டுபிடிக்கலாமா? B square equal to A square into
1 minus e square equal to, that is a யோட value 5 னு தெரியும். So 5 square into 1 minus 3 by 5 the whole square equal to 25 into 25 minus 9 by 25. சரியா? எப்படி தலையை சொல்லிடுற பேர்? அப்போ 25 நமக்கு கேன்சல் ஆயிரும். It will be 16. அப்போ a square equal to 25, b square equal to 15, center is 0, 0. Therefore, equation of the parabola is, equation of the ellipse. போன தடவை கூட பேரபோலான்னு சொல்லியிருக்கணும் பாரு. ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் போன கொஸ்டின்ல கூட பேரபோலா சொன்ன மாதிரி ஞாபகம். x ஸ்கொயர் பை 25 16 பிளஸ் y ஸ்கொயர் பை 16 இஸ் ஈக்குவல் டு 1. முடிஞ்சிருச்சு. உனக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர் தெரிஞ்சா போதும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிடலாம். முடிஞ்சிச்சா? கொஸ்டின் முடிஞ்சதா இல்லையா? எலிப்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. உனக்கு அந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சா போதும். அந்த ஃபார்முலா, ஃபோக்கஸ் அதெல்லாம் தெரிஞ்சாலே போதும். யூ கேன் ரைட் டவுன். சொல்லு, போலாமா? அடுத்த கொஸ்டின் போடலாமா? டவுட் இருக்கா? சென்டர் தான் என்ன? எஃப்எஃப் டேஷோட மிட் பாயிண்ட் தானே? மிட் பாயிண்ட் ஃபார்ம் -5 + 5/2 தானே? 5 + 5 எப்படி வரும்? பிளஸ் ஆர் -5 தானே? அப்போ +5 -5/2. இங்க பிளஸ். ஓகே 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 ஓகே. இங்க 5 -5 இல்லையா? இந்த -5ங்க. தே அப்பா பெரிய தப்பு கண்டுபிடிச்சிட்டடா. சந்தோஷம். மேம் பண்ணதுல ஒரு தப்பு வேறு, மிஸ் பண்ணதுல நான் ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்படிதானே? அடுத்து போலாமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? சென்டர் கொடுத்திருக்காங்க. சென்டர் இஸ் 3 - 4
and one of the foci is 3 plus 3 root 4. 3 plus root 3 minus 4. சரி, அடுத்தது e is equal to root 3 by 2. சரி, இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் ஏஇ இல்லையா? அப்போ CF equal to AE. We know that CF is equal to AE. CF எப்படி போடுவ? C இருக்கு, F இருக்கு, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அப்போ 3x2 minus x1. 3 minus 3 minus root 3 by, the whole square. 3 minus 3 minus root 3, the whole square, plus minus 4 plus 4, the whole square, இதோட square root, is equal to AE. எப்பவுமே A ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். E கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பார்த்தா போதும். AE நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா A கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? 3 3 கேன்சல் ஆயிடும். root 3 the whole square will become 3. திருப்பி அதுக்கு ஒரு root 3 எடுத்தோம்னா root 3. இது 0. root 3 is equal to AE. நமக்கு E யோட வேல்யூ root 2 இல்லையா? and therefore A into root 3 by 2 is equal to root 3. சரியா? Which implies that A is equal to root 3 into 2 by root 3. Cancel பண்ண equal to 2. A is equal to 2. A தெரிஞ்சாச்சு, E தெரிஞ்சாச்சு. இப்போ B square. B square equal to A square into 1 minus E square, which is equal to 4 into 1 minus root 3 by 2 வந்து square பண்ண 3 by 4. அப்போ 4 minus 3, 1. 1 by 4. 1 by 4 into 4, it is 1. சரியா? என்ன ஆகும் பாரு? 4 into, இங்க 4 minus 3, 1. இப்போ 4 by 4, which is equal to 1 என்ன ஆகும். இப்போ A தெரியும், B square தெரியும். Now you can write the equation. Therefore, the equation of the ellipse is x. நமக்கு சென்டர் வந்து 3 minus 4 இல்லையா? அப்போ x minus 3 the whole square by A square is 4 plus y plus 4 the whole square by 1 is equal to 1. Okay.
அடுத்த கொஸ்டின் பாரு. Center at the origin, that is center is 0, 0 and the major, என்ன கொடுத்திருக்காங்க அடுத்து? The major axis is along the x-axis, that is x, x dash. Then E equal to 2 by 3 and the ellipse passes through the point 2 minus 5 by 3. இது passes through this point போது என்ன செய்யலாம்? You can substitute the point and find out some relationship between x and y. சரியா? அதாவது center 0, 0. Therefore, equation of the ellipse is என்ன வரும்? x square by a square plus y square by b square equal to 1. Passes through 2 minus 5 by 3. Therefore, x க்கு பதிலா 2 போடு, 4 by a square plus b க்கு பதிலா 5 by 3 the whole square, that is 25 by 9 by b square is equal to 1. இப்போ a square b square க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எழுதலாமா நம்ம? Therefore, அப்படியே என்ன பண்ணலாம் இப்போ? இந்த 9b square ஆகும், which implies that 4 by a square plus 25 by 9b square equal to 1, which implies that for 36b square plus 25a square is equal to 9a square b square. சரிதானா? இந்த இடம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? நமக்கு ஆக்சுவலா AE தான் தெரியும். AE is equal to AE யோட வேல்யூ கண்டுபிடிச்சா b ஸ்கொயரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப நீ என்ன பண்ண? b ஸ்கொயரை a ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுது. அப்போ இல்லனா a ஸ்கொயரை ஒரே சைடா கொண்டு வரணும், b ஸ்கொயரை ஒரு சைடா கொண்டு போகணும். என்ன ஆகும் பாரு? b ஸ்கொயர் புரியுதா? ஸ்டெப் புரியுதா? ஒரு மாதிரி திருன்னு முடிக்கிற, எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? அதுதானே. x ஸ்கொயருக்கு x பதிலா, அதாவது இந்த எலிப்ஸ் வந்து பாசஸ் த்ரூ 2 minus 5 by 3. இந்த 2 மைனஸ், அதாவது x க்கு பதிலா 2, y க்கு பதிலா minus 5 by 3 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப 2 ஸ்கொயர் வந்து 4, minus 5 by 3 the whole square வந்து 25 by 9. அது ஓகேயா? அப்போ இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். 9 by a square plus 25 by 9b square equal to 1 ன்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா? நமக்கு இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க? e equal to 2 by 3 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இப்படியே வச்சுக்கோ. இதுல கன்ஃபியூஸ் ஆகுற, இதோட இப்படி நிறுத்திட்டு நமக்கு e equal to 2 by 3 ன்னு தெரியும். அதுல இருந்து a கண்டுபிடிக்கலாமா? a கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? a கண்டுபிடிக்கலாமா, b கண்டுபிடிக்கலாமா? சரி, இப்ப நமக்கு என்னெல்லாம் தெரியும்? e தெரியும், இந்த ரிலேஷன்ஷிப் தெரியும். b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 into a ஸ்கொயர் into 1 minus b ஸ்கொயர் a ஸ்கொயர் தெரியும் இல்லையா? அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண. திஸ் இம்ப்ளைஸ் தட் 4 by a ஸ்கொயர் பிளஸ் 25 by 9 into 9a ஸ்கொயர் இல்லையா? 9a ஸ்கொயர் into 1 minus e ஸ்கொயர் is equal to 1. இப்படி எழுதிக்கலாமா? b ஸ்கொயருக்கு பதிலா a ஸ்கொயர் into 1 minus e ஸ்கொயர் நான் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப a ஸ்கொயரை நான் அப்படியே வச்சுக்கலாம், e ஸ்கொயரை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா எனக்கு a யோட வேல்யூ கிடைச்சிரும். So this implies that 4 by a square plus 25 by a square into 1 minus 2 by 3 the whole square enna 4 by 9 is equal to 1, which implies that
4 by a square. Mere algebraic simplification da. A square. இப்போ 9 minus 4 என்ன 5. அப்போ 5 by 9 equal to 1. இந்த 9 மேல போகுமா? Therefore 4 by a square plus 25 into 9 by 5a square is equal to 1, which implies that பாரு இங்க 5 ஆல திருப்பி மல்டிப்ளை பண்ணேனா you will get 20a square plus 25 9s are போடு 5 9s are 45 4 18 22 by 5a square is equal to 1, which implies that 20a square plus 225 is equal to 5a square cross multiplication. This implies that the 5 anga kondu va 15a square is equal to minus 225 nu varudha. இது வேற என்ன பண்ணிருக்கோம் பார்க்கலாம். minus 5 by 9 5 by 9 மேல போச்சுன்னா 9 by 5 கரெக்டா தான் பண்ணிருக்கோம். 20a square. சரி நீ இது வரைக்கும் முதல்ல எழுது. I need more space. இது வரைக்கும் மட்டும் எழுது. சீக்கிரம் எழுது. நேரம் ஆகுது. இன்னும் 2 நிமிஷம் தான் நான் இங்க இருப்பேன். இது வரைக்கும் எழுது. இது வரைக்கும் மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் b ஸ்கொயரை நம்ம தனியா கண்டுபிடிப்போம். வேற ஒண்ணும் இல்ல. b ஸ்கொயரோட வேல்யூ தனியா கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அது ஈஸியா இருக்கு. அப்படிதான் நான் பண்ணியிருக்கேன் ரஃப் ஒர்க்ல. இந்த b ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பதிலா என்ன பண்றோம்? தனியா நம்ம b ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். அதாவது b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் e ஸ்கொயர் தேரும். e ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க, e யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா? அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு b ஸ்கொயருக்கும் a ஸ்கொயருக்கும் ரிலேஷன்ஷிப் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். சரியா? அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இங்க கொண்டு வந்தோம்னா 9b ஸ்கொயருக்கு பதிலா என்ன போட்டா போதும்? 5a ஸ்கொயர் போட்டா போதும். அப்ப ஈஸியா சிம்பிளிஃபை ஆகும். சிம்பிளிஃபை பண்றதுக்காக இது மாதிரி பண்ணிருக்கேன். So therefore 4 by a square plus 25 by the 9b square க்கு பதிலா I am writing 5a square is equal to 1. அப்ப என்ன ஆகும்? இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணா போதுமா? இங்க 20 ஆயிடும் இல்லையா? 20 plus 25 அதாவது 20a square plus 25 by 5a square is equal to 1 அப்படினா சரிதானே? இது புரிஞ்சுதா? இந்த இடம் புரிஞ்சுதா? அப்ப a ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5a ஸ்கொயர் அங்க போகுமா? என்னப்பா கேளு, ஏதோ டவுட் கேளுப்பா.
சரி, இங்க வந்து நமக்கு a ஸ்கொயர் வராது ஆக்சுவலா இல்லையா? இங்க a ஸ்கொயர் அதாவது வெறும் 5 மட்டும் தான் நமக்கு காமன். இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும். 20 plus 25 equal to 1. Therefore 45 is equal to 5a square equal to 9. Therefore a is equal to plus or minus 3. சரியா? இது வரைக்கும் எழுதியாச்சுன்னா ரப் பண்ணிடலாம் இல்லையா? சரி, இப்போ b கண்டுபிடிச்சிட்டேன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். b ஸ்கொயர் ஈக்குவல் டு திருப்பியும் அதே ஃபார்முலாக்கு போயிடுறோம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். 9b ஸ்கொயர் ஈக்குவல் டு 5a ஸ்கொயர் இல்லையா? which implies that 9b square equal to 5 into 9, which implies that b square equal to இல்லையா? a square போடும்போது 9, அந்த 9 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ற. அப்ப b square equal to 5. Therefore the equation is சொல்லுப்போ x square by a square. ஆனா அதுக்கு பதிலா சென்டர் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? சென்டர் ஆரிஜின் தான் கொடுத்திருக்காங்க. சோ நோ ப்ராப்ளம். அப்போ x square by 9 plus y square by 5 equal to 1. அவ்வளவுதான். நம்ம ஆக்சுவலா இந்த இடத்துல a கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. a ஸ்கொயரோடய நிறுத்திக்கலாம். நமக்கு தேவை a கிடையாது, a ஸ்கொயர் தான். இப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 3 போடவே அவசியம் இல்லை. இப்படியே போயிடலாம். எனக்கு 6th क्वेश्चन மட்டும் ஹோம்வொர்க் ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? லென்த் ஆஃப் அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு क्वेश्चन ஒவ்வொரு மாடல் தான் கொடுத்திருக்காங்க. லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சஸ் கொடுத்திருக்காங்க, செமி மேஜர் ஆக்சஸ். சரி, அது நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு நான் யோசிக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா. 6th क्वेश्चन மட்டும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. டியூஸ்டே எழுதுறீங்களா, வென்ஸ்டே எழுதுறீங்களா? பாரபோலா என்னைக்கு எழுதுறீங்க? டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும். நித்யாவையும் சேர்த்துக்கணும் கூட்டல. நீங்க 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணா வத்தாதுல. என்னமா டியூஸ்டே எழுதுறீங்களா, வென்ஸ்டே எழுதுறீங்களா? பாரபோலா எக்ஸாம் எனக்கு கேட்கல. டியூஸ்டே எழுதுறீங்க. ஓகே, தேங்க்யூ. So we'll meet next week. ஆனா நான் வராட்டாலும் क्वेश्चन பேப்பர் வந்துரும். Thank you.